இன்றைய தேவ வார்த்தை நெகேமியா 4ஆம் அதிகாரம் வசனம் 7 மற்றும் 8. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தோபியாவும் அரேபியரும் அமோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். தேவ ஜனங்கள் அலங்கத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டு அலங்கமெல்லாம் பாதி மட்டும் கட்டி உயர்ந்து எழும்பி நின்ற வேளையிலே, அவர்கள் ஆவலாய் வேலை செய்து கொண்டிருந்த வேளையிலே எருசலேமின் அலங்கம் கட்டுகிற வேலையை பார்த்து எரிச்சல் அடைந்த அநேக மனிதர்கள் அவர்கள் வேலையை தடுக்குவதற்கு, அவர்கள் வேலையை நிறுத்துவதற்கு அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இன்றும் தேவனுடைய வேலை, தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய ஊழியங்கள் செய்யும் பொழுது, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டும் பொழுது அநேகர் நம்மேல் எரிச்சல் ஆவார்கள், அநேகர் நம்மேல் பொறாமை கொள்வார்கள், அநேகர் நமக்கு விரோதமாக பேசுவார்கள், அநேகர் நம்மை அந்த வேலை செய்ய முடியாமல் பிடிக்கி தடுப்பார்கள், அநேகர் நம்முடைய ஊழியத்தை கட்டுப்படுவதற்கான முயற்சிகளை ஏறெடுப்பார்கள். அதே சூழ்நிலை தான் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வந்தது. ஆனால் வசனம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் அந்த கட்டுப்பாடு பண்ணின நேரத்திலே, சத்துருக்கள் அவர்களை தடுத்த நேரத்திலே அவர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். இரவும் பகலும் ஜாமக்காரர்களை நிறுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் கட்டப்படுவதற்கு சத்துருக்கள் எரிச்சலாகிறார்களோ, சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, சத்துருக்கள் நம்மை கட்டுப்படுத்த நினைக்கிறார்களோ, அவர்கள் மத்தியிலே நாம் தேவனை நோக்கி ஜெபித்து நம்முடைய கட்டுவிக்கிற காரியங்களை தொடர்ந்து கட்டுவிப்பதற்கு இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போமே. ஆனால் எப்படி அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் துணை நின்று அலங்கத்தை கட்டி எழுப்புவதற்கு கிருபை தந்தாரோ, இன்றைக்கு நீங்கள் என்னென்ன காரியங்களை கட்டுகிறவர்களாய் இருந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யமா, உங்களுடைய வீடா, உங்களுடைய குடும்பமா, எந்த காரியங்களை நீங்கள் கட்டுவிப்பதற்கு தடையாய் எழுப்பி நிற்கிற அநேக காரியங்களை ஜெபத்தின் மூலமாக முறியடித்து கட்டுவித்து தேவன் தருகிற ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன்.